இன்றைக்கு தமிழ் சினிமா சூழல் பார்த்தீங்கன்னா, கதையை கேட்டு தயாரிப்பாளர்கள் எடுப்பது குறைந்து விட்டது. ஒரு நடிகர் தான் ஒரு தயாரிப்பாளரையும் தேர்வு செய்கிறாங்க, கதையும் தேர்வு செய்கிறாங்க, இயக்குனரையும் அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமா வந்து நடிகர் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு மஞ்சுமல் பாய்ஸோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரை சொல்ல முடியும்? ஸ்கிரிப்டு தான். அதில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, காமெடியன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது மாதிரி வந்து ஒரு கேரளாவில் பண்ண முடியும். இப்போ நான் அதே டைரக்டர் சிதம்பரம் இருக்கிறாரு, அந்த டைரக்டரை கொண்டு வந்து இங்கே ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருந்தா அந்த படத்தை யாராவது எடுத்திருப்பாங்களா? இது வந்து மௌனம் தான் என்ன பாருங்க. ஐயா வந்து நம்ம நந்தகோபால் சார் கூட 96ன்னு ஒரு அருமையான படம் எடுத்திருந்தாரு. எந்த வித ஒரு ஆபாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையான படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும். இங்கே சினிமா அரசியல் புரியாமல் வேணும்னே வந்து இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இந்தியாவிலேயே. வந்து அவர் வந்து ஸ்ரீதர் சார்ல இருந்து பாரதிராஜா, பாலச்சந்தர், இயக்குனர் மியம்லேருந்து எல்லாருமே இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இன்றைக்குமே என்னென்னா, பெரிய இயக்குநர்கள் நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த ஒரு ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் உட்பட இவங்கெல்லாம் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த பெரிய ஹீரோக்களுக்கு வசூலுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணுவீங்களே தவிர ஒரு புதிய முயற்சி இல்லை. இன்றைக்கும் ஒரு பாரதிராஜா சாரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வளையல் கடையில் வேலை பார்த்த ஒரு ஆளை ஹீரோ ஆக்குனார், தன்னோட அசிஸ்டண்ட்டை ஹீரோ ஆக்குனார். இயக்குனர் மையம் பார்த்தீங்கன்னா, ஒரு கர்நாடகாவிலேருந்து மொழியே தெரியாமல் வந்து தமிழை கற்றுக்கிட்ட வச்சுட்டு அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டார், ஒரு உலகநாயகனை உருவாக்குனார். இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் இருந்த இடம் இது. வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் தான் வர முடியும். ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட இயக்குநர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லிஸ்ட்டே சொல்ல முடியும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித், மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, இவங்கெல்லாம் எதுலேருந்து வந்தாங்க? சின்ன பட்ஜெட் படங்கள். ஆனால் இவங்க அடுத்த இவங்களோட இலக்கு என்னவா இருக்குன்னா, பெரிய நடிகர்களோட வசூலுக்கு போய் ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது என்ன, சொம்பு தூக்குறது பள்ள தூக்குற மாதிரி இருக்குது. அவங்க அடுத்து ஒரு கலையரசனோ, ஒரு அட்டகத்தி தினேசியோ, இல்லை ஒரு புதுமுக ஒரு ஆண்டனி, இல்லை குரு சோமசுந்தரம், பசுபதி மாதிரியான ஒரு அந்த கதாநாயகர்களை வச்சு ஏன் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா? வசூலுக்கு பின்னாடி போனால் அவங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது. இன்றைக்கும் நம்ம வந்து இயக்குனர் இமயம், இயக்குனர் சிவராங்கிறோம். அதுக்கடுத்து ஒரு இயக்குனர், ஒரு பொதிகையோ, ஒரு இயக்குனர் மேற்கு தொடர்ச்சி மலையோ வர முடியாத அளவுக்கு காரணம் வந்து இதுதான். நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, என்னுடைய இயக்குனர் தான். அவர் எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ஹீரோ ஆக்குனார். ஸோ வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் நடிகர்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் மிக மோசமான ஒரு வீழ்ச்சிக்கு போகும். அதனால் வந்து இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெரிய டைரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க கதையை திருடுறாங்க. இதே மாதிரி இந்திய சினிமாவில் வேறு எங்கேயுமே நடக்கிறது இல்லை. அதுவும் என்னென்னா, அந்த விவேக் படம் மாதிரி முன்னாடியே சங்கத்தில் போய் ஃபைன் கட்டிடுறாங்க, அடுத்த படம் நான் கதை திருட போகிறேன், அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணாதீங்க, கழிச்சிருங்க. இது வந்து நம்ம ரொம்ப பெருமை பேசிக்கிறோம் தமிழ் சினிமா அது இதுன்னு. இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஒரு ரைட்டரை வச்சு எழுத வச்சுட்டு வசனம்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல். இதெல்லாம் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குநர்கள் வந்து சமூகத்துக்கு பாடம் எடுக்கிறாங்க, மக்கள் எப்படி வாழணும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த வசனம்னு போட்டால் வந்து ரீமேக் பண்ணும்போது ரைட்ஸ் கொடுக்க வேணாம். இதில் என்ன ரைட்ஸ்? அந்த வர்றதே 10%, அதில் அந்த ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்குறதுல என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி சிந்திச்சாங்கன்னா எப்படி வளரும்?